ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரீ கிளாஸோட ஃபஸ்ட் டே வந்து இன்றைக்கி. ஃபஸ்ட் டேயில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு. நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம தைக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஃபிட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இது வந்து பாடி மெஷர்மெண்ட். என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டு நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை வந்து எழுதிட்டு நான் எப்படிலாம் மாற்றிருக்கனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஷோல்டரை போட்டிருக்கேன். என்னோடய ஷோல்டர் 14, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது செஸ்ட்டு, என்னோடய செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு 36 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 32 டிவைட் பண்ணியிருக்கேன், 4ஆல் 8 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹம்கோல், இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். எதை வந்து 2ஆல் பண்ணணும், எதை 4ஆல் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இது வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட நம்ம ஹைட் மெஷர்மெண்ட் வந்து பார்க்கணும். இப்போ என்னோடய ஷோல்டரில் என்னோடய பஸ்ட்டோட ஹைட் வந்து வேணும். இது மேக்ஸிமம் 8லேருந்து 10க்குள்ளே வந்து இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் எனக்கு வந்து 10 இருக்குது. நான் அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டு டு பஸ்ட் பாயிண்ட்டு, அது வந்து நம்ம எடுக்கணும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா சுடிதாரில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இது இருக்காது. ப்ளவுஸ் நல்லா மேலே தூக்கி டைட்டாக போடுவோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு எடுங்க. இந்த இந்த பஸ்ட்டு பாயிண்ட்டு, அது அப்புறம் பஸ்ட்டோட ஹைட் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து காமன் சரிங்களா. பேக்கும் ஃப்ரண்ட்டும். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 வரையும் நார்மலாக வந்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து 5 to 6, இது ரெண்டுமே நார்மல். அதுக்கப்புறம் ரெடி மெஷர்மெண்ட் வந்து 2 இல்லைனா 2.5 வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு 2, 2.5, 3, மேக்ஸிமம் 2 இல்லாட்டி 2, 3, இது 3 ரேஞ்சுக்குள்ள அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்தளவு. உங்களோட பழைய ஓல்டு ப்ளவுஸில் அதில் எதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிறது ஒரு ப்ளவுஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட தேரி பாட்டுது, இதுவும் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பேசிக்கு சரிங்களா. இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 14 வருது. நான் வந்து 14 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஆன்சர் 7 வந்து 2ஆல் நான் வந்து மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 5 வருது. இப்போது இந்த 5 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏன் இதை வந்து நம்ம 2ஆல் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளோட ஃபுல் ஷோல்டரை வச்சு அப்படியே எடுத்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபிட்டிங்காக வந்து ப்ளவுஸ் வந்து இருக்காது. நம்ம சுடிதார் வந்து கொஞ்சம் லூஸாக போடுவோம், பட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டாக வந்து போடுவோம். அதனால் ஏன் அதை பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து 13, 14, இப்போ எனக்கு வந்து 14, உங்களுக்கு ஒருவேளை 14க்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா 2ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஒருவேளை 15, 16, 17 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது, அந்த 14க்கு எபோவாக வந்து இருக்குது அப்படின்னா 2.5 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 2.5 பண்ணணும், 2 பண்ணணும். இதுதான் வந்து பேசிக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இது வந்து ஒரு தேரி. இது வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல, பட் 1 or 2 டைம்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இது ரொம்ப ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலை அப்படின்னா ஏதாவது டவுட்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக ஒரு A4 ஷீட்டில் வந்து நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து எப்படி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.